சும்மாயே டான்ஸ் ஆடுவாள. இப்ப பார்த்தா அதுக்கு கையில விளக்குமாறு வர வச்சிருக்கா. என்னெல்லாம் பாட்டு படிக்க போறல, என்னெல்லாம் ஆட்ட ஆட போறல தெரியல. நம்ம அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இப்படி நம்ம நிக்க வச்சு கேள்வி கேட்காம, அதுவும் நடு வீட்டுல ஒருத்தன் தப்பு பண்றான், அவனை தட்டி கேட்டது தப்பா? அதெல்லாம் ஒரு குத்தமாகும். நியாயமா பார்த்தா நமக்கு பாராட்டு விழா எடுக்கிறத விட்டுட்டு இப்படி ஆட்டம் காட்டுறது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கேட்டி இங்க நடக்கிற அம்புட்டு பிரச்சனைக்கு காரணம் நீதான். வாயை முடிச்சு சத்தம் கட்டாம நின்று பாத்துக்க, இல்லன்னு வெய்யே. அதான் கேட்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க அப்படிக்கு என்ன நடக்குது? இல்ல தெரியாம தான் கேட்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி மறைச்சு என்கிட்ட வம்பு பண்றாங்க. நீயும் என்கிட்ட தான் இப்படி சாடிட்டு வாரா? ஏன் ஒருத்தன் அடிச்சது தப்பாக்கும்? அவன் ஆம்பளை, அப்ப பொம்பளைனா தப்பு பண்ணா அடிக்கலாம், ஆம்பளைனா அடிக்க கூடாதா? ஏன் அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நியாயமா பார்த்தா அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். ஒரு அடியோட விட்டனன்னு பாத்துக்க. இது தேராது. என்னன்னு தெரியல, அந்த ஆளுக்கு சரியான நல்ல நேரம் போல இருக்கு. நீங்களாம் மட்டும் வரலன்னு வையே, அந்த ஆளை என்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவே முடியாது. அந்த ஆளை உன்கிட்ட இருந்து காப்பாத்திருக்க முடியாது. அடியே, நாங்கெல்லாம் வந்ததால தாண்டி அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும். என்னவோ போங்க, நல்லதுக்கே காணல. நல்லது செஞ்சா பாராட்டாம இப்படி ஒப்பாரி வைக்காத. இப்ப என்ன நடந்து போச்சு? வாசல்ல அங்க கிடக்கு, வேணா அங்க தூத்து போடப்போ. என்னத்துக்கு எங்க மோரில் இப்படி விளக்கு மரம் தூக்கி பிடிச்சி காட்டிட்டு கிடக்க? எங்க முகத்துல என்ன ஒரு ரெண்டு குப்பையா மண்டி கிடக்கு? செஞ்சுட்டு இதுங்களுக்கு வாயை பாத்தியா? மறைக்காத, கண்ணு முடியும் அப்படி நோட்டிடுவோம் பாத்துக்க. என்ன வேலை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிய ரெண்டு பேரும்? என்ன மக்களே, நீயுமா? உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை பாத்துக்க. அவதான் அடங்காப்படாரி, யாருக்கும் அடங்க மாட்டா. நீ நல்ல பிள்ளை தானே, நீயே எதுக்கு அவ கூட சேர்ந்து இப்படி கெட்டு சீரழிஞ்சு போற? அடங்கப்படாரியா? யாரு? இங்கே இருமா, என்ன பார்த்து கேட்காத, அவளை பார்த்து கேளு. நீ யானு? இதுக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை. ஆனா உன் பிறத்தால தானே உன் மாமியா நிக்க, அவகிட்ட வேணா கேளு. எது அவளா? அவங்க கிட்ட மாலெல்லாம் போட்டு மரியாதை நிமித்தமா கேளு. அவங்க வாயை திறந்து சொல்லுவாங்க இதுக்கு காரணம் யாருன்னு. என்னவோ தெரியல, ரெண்டு ஒரு தினசாரம் சுத்துதுவ. எந்த காத்துக்கர் பண்ணிச்சோ தெரியல. இவளுகளை பார்த்தா கார தூரம் அலறிட்டு ஓடும். ஆனா எது இவளுகளை பிடிச்சி இந்த ஆட்டு வைக்குது? இந்த ஊருக்கு வந்த நாளையில இருந்து இந்த ரெண்டு பேரோட போக்கும் தெரியல. முதல்ல அவ என்னவோ கிறுக்கு பிடிச்ச ஆப்பிள தன்னந்தடியா சுத்திட்டாளங்க. ரெண்டாவது என்ன இவ ஆரம்பிச்சிட்டால. ஏமா என்ன பார்த்து முறைச்சி கேட்காதம்மா, அந்த பக்கம் உன் பார்வையை திருப்பு. ஏன்னா பண்ணது பூரா அந்த அம்மியார். கூட போன பாவத்துக்கு நானும் சேர்ந்து பழியேற்க வேண்டியதா போச்சு. அதான் நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு கீச்சு மூச்சு காட்டாம சத்தம் காட்டாம நிக்க. நீ பண்ணது தப்புட்டி. அவ அந்த ஆளை பிடிச்சி அடிக்கும் போது நீ ஓங்கி இவ படகுல ஒரு அடி கொடுத்துன்னு, அப்போ நீ நல்ல பிள்ளை. அதை விட்டுட்டு அந்த ஆள் எதுவும் பண்ணிட போறான்ற பயத்துல இவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த பாத்தியா? அதுக்குதான் உன்னை நடுவிட்ட நிக்க வச்சு மந்திரிச்சிட்டு இருக்கேன். கடைசியில் அம்பட்டு ஒண்ணு சேர்ந்துச்சுவா. நம்ம மட்டுமா தன்னந்தனியா நிக்கும்? நம்மளை காப்பாத்த எந்த ஆபத்து பந்தனும் வரமாட்டாவ போல இருக்கு. ஆமா, நீயே அவளை ஒத்தையில அங்க விட்டுட்டு போன. அவதான் ஒரு வாரம் இருக்கு பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தால, சரியாகாத பைத்தியமா இருந்தால, எந்த தைரியத்தை நீ அவளை விட்டுட்டு போன? வாயை கொஞ்சம் மூடிட்டு தான் இறேன். நானே கொஞ்சம் ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் அணைக்கிற மாதிரியும் இருந்தா அதுக்கு கொஞ்சம் வாயை மூடிட்டு சத்தம் கட்டாம இருக்குன்னு பார்த்தா நீ இன்னும் அதுக்கு கோவத்தை கிண்டி கிண்டி விட்டுட்டு இருக்க. அப்போ மேடமும் என்ன காப்பாத்துற மைண்ட் செட்ல தான் இருக்கியே. உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? 1000 தான் நீ தப்பே பண்ணிருந்தாலும் நீ என் தங்கச்சில. வேணாம், நீ என்ன காப்பாத்த போய் அம்மா உன்னை அடிச்சிட போறா. ஏற்கனவே அங்க அர்ச்சனை பலமா விழுந்துட்டு இருக்கு. அதாவது முதுகுல பூசையும் வாங்கிடாத. ஏன் உண்மையிலே அம்மா அடிச்சிடுவான்ற அக்கறையில சொல்றியா, இல்ல இவ என்ன அடி வாங்காம கிடக்காதுன்ற பயத்துல பேசுறியா? இல்லனா இப்படிதான் அம்மா அடிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறியா? இல்லதுக்கே காலம் இல்லடா சாமி. நீ சொல்றது 100க்கு 100 சரிதாமா. நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பூசை வாங்கிதான் ஆகணும். இவளை தனியா அங்க விட்டுட்டு போனேன் பாத்தியா, அது நான் பண்ண பாவம். அதுவும் இவளை பத்தி தெரிஞ்சிருந்து ரொம்ப 1000 நேரம் படிச்சு சொல்லிட்டு தான் போனேன். யார்கிட்டயும் வம்பு சண்டைக்கு போகாத, யார்ட்டையும் வாயை கொடுக்காதன்னு. அதனாலதான் நீ இம்பட்டு தூரம் அறுத்து கழிக்கும் போதும் வாயை முடிட்டு சத்தம் கட்டாம திட்ட வாங்கிட்டு இருக்குது. பண்றதையும் பண்ணிட்டு எப்படி முழிச்சிட்டு நிக்கா பாரு. கிறுக்கி முண்டை கண்டை உருட்டிக்கிட்டு. அது கோழி குண்டு. அதுக்கு முந்தி ஒண்ணு நிக்குது பாரு, அதுதான் கொல்லிக்கண்ணு. கொல்லிக்கண்ணு சுத்தம் செய்யறதை செஞ்சுட்டு வாய் மட்டும் இங்க இருந்து அங்க வரைக்கும் நீளுது. ஏன் மக்களே, பொம்பளை பிள்ளை மாதிரி எங்கன்னா அடக்க உடக்கமா அவ இருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்னா என்ன? ஒரு ஆம்பளை பையனை அதுவும் நடு ரோட்ல நின்றுட்டு சட்டையை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இப்படிதான் சண்டை போடுவியலா? இதுதான் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தடா. போடுவியலா இல்ல போடுவியா? அப்பப்ப இது வேற வாயை திறந்துட்டு கிடக்கு. எது நடந்தாலும் அது நம்ம ரெண்டு பேருக்கு ஒண்ணு தானே. ஏன்னா நீ நானும் ஒண்ணு. காந்தி பிறந்தா மண்ணு இல்ல. எது நடந்தாலும் நல்லதா இருந்தாலும் சரி, அது கெட்டதா இருந்தாலும் சரி, அது நம்ம ரெண்டு பேருக்கு ஒன்னா பொருந்து தானே செய்யும். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு. அடி விழ போது நங்குன்னு அங்க போற சொல்லிருந்தே. ஆமா, ஓட போற விசுக்குன்னு. ரெண்டு பேரும் நடுவீட்டுல நின்று காமெடியா பண்ணிட்டு இருக்கிய. என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு அடியில இருந்து தப்பவே முடியாது. இந்த பையனை இப்படி அடிக்க போயிருக்கிய, அவன் ஒருவேளை வாங்கி உன் கண்ணத்துல எட்டிட்டு ஒரு அடி கொடுத்தானா என்னடி பண்ணுவேன்? பின்ன
எந்த மனுஷனுக்கா இருந்தாலும் அடி வாங்கின கோவம் வராதாக்கும். அத்தை சொல்றத பார்த்தா அந்த பிள்ளை அநேகமா நல்ல பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ சின்ன பிள்ளையா இருக்கா, இவகிட்ட என்ன நீ சண்டை போடணும்னு நினைச்சுக்கிட்டு தான் மூச்சு காட்டாம நின்றுருக்கு. யாருக்கா இருந்தாலும் அடின்னு ஒண்ணு விழுந்தா வலி எடுக்க தானே செய்யும். இப்ப வலி பொறுக்க முடியாம ஒருவேளை அந்த கோவத்துல ஓங்கி எட்டிக்கிட்டு உன் கணத்தை ஒரு அடி அடிச்சுன்னா நீ என்ன பண்ணிருப்ப? அவமான யாருக்கு, உனக்கா இல்ல அந்த பிள்ளைக்கா? அவனுக்கு தான். ஏய், அத்தை சொல்றத பார்த்தா அவன் பெரிய பையனா இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவன் காலை வேண்டு கும்பிட்டணும். டேய் கூறுகிட்ட கிறுக்கி, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிட்டு கிடக்கா? கேருமா, அவ ஒருவேளை வலி தாங்காம என்னை எட்டிக்கிட்டு அடிக்க வந்தான்னு வையே, அந்த கையை நான் பாஞ்சு பிடிச்சி முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். அப்பா, முடியல, சத்தியமா முடியல எனக்கு. ஏய், என்ன காரியம் பண்ற நின்னு? ஒரு பொம்பளை பிள்ளைய, அதுவும் தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிற பிள்ளைய இப்படியே விளக்கு மாற வச்சு அடிப்ப? நல்ல நேரத்துல வந்து நீங்க. ஆனா இந்த கழுதி எப்படிதான் சரி கட்டுறதுன்னு நினைச்சேன். கொஞ்சமாச்சும் உங்க மருமகளுக்கு புத்திமதியை எடுத்து சொல்லுங்க. என்ன இப்ப அப்படி நடந்து போச்சு? ஒரு பையனே இவ நடு ரோட்ல சட்டையை பிடிச்சு ஒலிக்கிட்டு நின்னா, அதானே? என்னது அதானே? வா, சரியா போச்சு போங்க. அப்ப நீங்களும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கல. பார்வைக்கு அவன் தப்பா பண்றதான், அதனால தட்டி கேட்டிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி போடுங்க. நீங்களாச்சும் எங்க அம்மைக்கு மண்டியில உரைக்கிற மாதிரி நல்லா நச்சுன்னு 4 அடி கொடுத்து போங்க. இல்ல இல்ல, நல்லதா 4 கருத்து எடுத்து சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். ஐயா, என்னையா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்து நிக்க? இதுவும் வீடு தானே? ஆமா, யாரு இல்லனா. ஆனா நீ நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. இது அன்னைக்கிளி வீடாச்சே. ஓ, இப்பதான் விஷயமே புரியுது. இசையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலான்னு பாக்குறியா? இல்ல, நாமளும் அவங்க வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன். என்னையா வளர? நம்ம வீட்டுக்கு தான் போறோம்னு யார் சொன்னா? நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்ததும் நான் நம்ம வீட்டுக்கு தான் போறோம் போல பார்த்தேன். ஏன் இங்க வர மாட்டியலா? அது என்ன மென்னு முழுங்குறிய? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. பிறகு சொல்லுங்க, என்கிட்ட என்ன மறைக்கிறிய? ஐயா, நான் என்னத்த மறைக்க போறேன் உன்கிட்ட போய்? அதுவும் நீ என் மகனாச்சே, உன்கிட்ட போய் ஒளிய முறையெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லப்பா. அப்படியா? ம், சரி சரி. எதுக்கு பாட்டி இப்படி தயங்குறாங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு? ஒரு வேலை கூடாம கொள்ளாம எப்படி அடுத்த வீட்டுக்குள்ள நுழையிறதுன்னு யோசிக்காவளோ? நமக்கு அன்னைக்கிளிக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இவளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? இல்லையே, அன்னைக்கிளிக்கிட்ட நம்ம மட்டும் தானே பேசணும். அப்ப நம்ம கூட யாரும் இல்லையே. இந்த பையலுக்கு அதுக்குள்ள எப்படி நியூஸ் வந்திருக்கும்? என்ன? ராணி அக்காவை பத்தி பேசுனீங்க, அவங்க பிள்ளைய பத்தியும் பேசுனீங்க, அக்காலை பத்தி பேசி மனசை தேர்த்துக்கிட்டீங்க. ஆனா முக்கியமான இந்த விஷயத்த மட்டும் கோட்டை விட்டுட்டீங்களே, மறந்துட்டீங்களா இல்ல மறைச்சிட்டீங்களா? அது இல்லையா, அது அது வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டா என் மனசு கஷ்டப்படும் நினைச்சுக்கிட்டு காதும் வச்சாப்புல பணத்தை கொடுத்து ரகசியமா முடிச்சிடலான்னு நினைச்சீங்க. எங்க அதான் உனக்கு தெரிஞ்சிட்டல. ஏன் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணல? இல்லையா, அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன். ரெண்டாவது, எப்பவுமே புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு பொங்கச்சி தான் முதல்ல கொடுப்பாவ. அதுக்கு பிறகுதான் எல்லா சீரும் ஒன்னொன்னா கொடுப்பாவ. கல்யாணம் முடிஞ்சது பொங்கல் வரலன்னா அதுக்கு முந்தி எது வந்தாலும் கண்டுக்க மாட்டாவ. ஆனா காலத்துக்கு தக்க ஒரு சிலர் இப்போ நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய கூப்பிடணும், விருந்து வைக்கணும்னு அதெல்லாம் செய்யறாவ தான். இருந்தாலும் முறைப்படி பார்த்தா தலை பொங்கல் தான் முதச்சீரு, அதுக்கு பிறகுதான் மத்ததெல்லாம். நான் இதை நினைச்சுதான் விட்டுட்டேன். அப்படி இருந்தாலும் நம்ம வழக்கத்துல இந்த கட்டெல்லாம் இல்ல பாத்துக்க. அதனாலதான் நான் இதை பெருசாவும் எடுத்துக்கல. ஆனா அன்னைக்கிளியோட மாமியாரு இத பெருசுபடுத்திட்டாவ. எப்படி உன் காதுல வந்து விழுந்துச்சு? அன்னைக்கிளி லேஸ்ல எதையும் வெளியே காட்டிக்க மாட்டாளே. என்கிட்ட கூட இதை எப்படி சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு தான் வேற வழியே இல்லாம ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு மெதுவா விஷயத்த மூச்சு விட்டா. இதையே நீங்க என்கிட்ட சொல்லல? முதல்ல எப்படி சொல்றதுன்னு ஒரு யோசனையா தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆனாலும் சரி சொல்லிடுவோன்னு பார்த்தேன். அதுக்குள்ள நான் வந்ததும் பாட்டி விஷயத்த மூடி மறைச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இருந்தாலும் அவிய இசையோட பாட்டில அவ காதல அவளை பத்தி தப்பா சொல்றது விழுந்தா அவ மனசு. எனக்கு தெரியாதா என் பாட்டியோட லட்சணம் எப்படின்னு? உங்ககிட்ட என்ன நல்லா நிப்பாவ. அவளுக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. சரி, ஆனது ஆயிடுச்சு. என்னமா இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. விஜய்க்கு நாம ஆடு சீர் கொடுக்காம விட்டதோ இல்ல 4 பேர் இது சம்மந்தமா விசாரிக்காம விட்டதோ நம்ம தப்பு தானே. சரியா, அந்த பிள்ளைக்கு நம்ம முறைப்படி தானே கல்யாணம் முடிச்சு வச்சோம். அதனால நம்ம வழக்கத்துல இது இல்லையேன்னு பார்த்தேன். 2வது வருஷமா ஓடி போச்சுல, அதனால இது நினைப்புலயும் இல்ல. அவைய ஊர்ல இப்படி ஒரு கட்டு இருக்கோ என்னவோ. இருக்கலாம், யாருக்கு தெரியும். அத நம்ம கிட்ட நேரடியா சொல்லலாம்ல. நம்ம என்ன ஏதாவது நினைச்சுக்கிட்டா அப்படின்னு யோசிக்கிற கேரக்டர்லாம் எங்க பாட்டி இல்ல. மூஞ்சிக்கு நேராவே மூஞ்ச காட்டிடுவாவ. சரி, அண்ணாச்சி கடையில தான் என்ன சொல்லியிருக்கேன். அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம வாங்கிட்டு போவோம். பொருள் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா எப்படி? பிறகு ஆளுங்கெல்லாம் யாரும் வேண்டாமா? யார் வரணுங்கிற? நம்ம தானே கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம 2 பேர் மட்டும் போனா போதுமா? பிறகு நமக்கு என்ன சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லையா, இல்ல யாருமே இல்லாத அனாதையா?
நம்ம கூடயே ஒரு 4 ஜனம் வந்தால் தானே நமக்கும் மதிப்பாக இருக்கும். சரியா, நம்ம கூட இருக்கிறது யாரு? உன் அக்கா, அப்புறம் உன் முத்து. உன் அக்காளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா போதும், சொல்லவே வேண்டாம். வானத்துக்கும் பூமிக்கும் கடந்து தைய தக்கான்னு குதிப்பா. யாரை கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, யார் வீட்டு பணத்தை கொடுக்குறீங்க, என்னவோ அவ வீட்டு நோட்டை அவுத்து கொடுக்குற மாதிரி தான் அம்புட்டு நீட்டுவா. செய்யறது என்னவோ நாம, ஆனா ஏற்றி வச்சு நாம தான் வாங்கிக்கணும். ஏம்மா, அன்னைக்கிளி அண்ணியோட நாத்தனார்லாம் இருக்கா அவள? ஏன் கூப்பிட்டா வரமாட்டாங்களா? இல்லையா, கல்யாணத்துக்கு ராணி நம்ம வீட்டில் வேலை செய்கிறா, அந்த முறையில் கூப்பிட்டதும் வந்துட்டா. அப்பவும் கல்யாணத்தன்னைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை, வர முடியாமல் போச்சு. இப்போ இது சீர்சனத்தி தானே செய்யணும், இதுக்கெல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா என்ன? இதெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் அப்போது நேரில் போய் தான் கூப்பிடணும். ஃபோனில் சொன்னால் ஆவாதா? நம்ம ஏற்கனவே ராணியை பார்த்து பேசணும்னு வச்சுருக்கோம். இந்த பையலை இதை சாக்கா வச்சு இழுத்துட்டு போனால் ஒரு பக்கம் கூப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, இன்னொரு பக்கம் அவள் பிரச்சனையை தீர்த்த மாதிரியும் ஆச்சு. இதுல அவங்களாம் நமக்கு சொந்தக்காரங்க இல்லை, நம்மகிட்ட அதிக நெருக்கம் காட்டுறதும் கிடையாது. ஃபோனில் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? நேரில் போய் சொன்னா இவ்வளோ பெரியவையே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்களே, அவ அழைச்ச முறைக்கு கண்டிப்பாக வரணும்னா அது வரலாம்ல. ஆமாண்ணா, பாட்டி சொல்றதான் கரெக்டு. ஏன்னா ஏற்கனவே எங்கள் அத்தைக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஆவாதா, அதனால எங்கள் அத்தை இந்த வீட்டு பக்கம் வர்றதே கிடையாது. ஃபோனில் கூப்பிட்டீங்கன்னா ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு அதை தட்டி கழிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்கள் முகத்துக்காகவாது வரலாம். இந்த பிள்ளை அப்படி கரெக்டாக சொல்லுது பாரு, இதுக்கு தான் இப்படி ஒரு பிள்ளை நம்ம கூட இருக்கணும்ன்றது. இதெல்லாம் நல்லா விவரமா பேசுங்க, ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் கோட்டை விட்டுருங்க. அது எப்படி? அதான் என் மாவ நீ இருக்கல, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நான் ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதை கரெக்ட் பண்றதுன்னு உன் வேலை. யாரு என் மகனாச்சா? என் புத்திசாலித்தனத்துல ஒரு பாதியாவது உனக்கு இருக்காது. போலாம். அண்ணாச்சி கடையில் வர நிறைய பொருள்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் வர தூக்கிட்டு போனோம். அது நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஏற்கனவே ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு, போக போறது ஆவணி மாசம் தானே. அது இன்னைக்கு போனான்னு நாளைக்கு போனா என்ன அப்படிங்கிறேன். அப்ப அந்த சாமான்லாம் அவர் எதுவும் வாங்கி வைக்கல. என்ன? ஆமா. ஓஹோ, அவர் தான் விஷயத்தை உங்ககிட்ட போட்டு உடைச்சதா? இல்ல, முத்து. ஆமாவா? அந்த பையனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? அது நம்ம கூட தானே கிடந்துச்சு. ஆமா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கிளி அண்ணி வந்து அவனுக்கு அத்தை தானே, அதான் உன் அத்தை வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லியிருப்பாரு போல. அப்பந்தான் நீங்க காதும் வச்சாப்ல பணத்தை கொடுத்து முடிச்சிடலான்னு போட்டிங்கள ஒரு திட்டம், அந்த குட்டும் வெளியில வந்துச்சு. அதனாலதான் நான் உங்களுக்கு எதுக்கு சிரமம், எல்லாம் முத்து பார்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு ஊரில் ஒரு 4 பேர் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவனும் கேட்டுட்டு எல்லா பொருளுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். நாளைக்கு காலையில் அவங்க வீட்டில் போய் எல்லா சாமானும் இறங்கிடும். ஆமாம், நாம் ஒரு 10 மணிக்கு மேலே பொறுமையாக போனால் போதும். ஏன்னா ஏதோ கடமை கழிக்கிறதுக்காண்டி பொருளை மட்டும் இறைச்சிட்டு போயிட்டாவன்னு யாரும் நம்மளை பின்னாடி குறை சொல்லக்கூடாதுல்ல. ஆமாய்யா, அதுலயும் அந்த பொம்பளை பொல்லாத பொம்பளை பாத்துக்க, கண்டிப்பா சொல்லும். அம்மா, என்னால முடியாதது பாட்டியாவது செஞ்சுட்டு போறாங்க. ரெண்டாவது அவைய கரெக்டா தானே சொல்றாவ. இருந்தாலும் உன் காதுல விழும்போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கணும். நான் கொஞ்சம் வாய் அடக்கணும். ஆர்வக்கோளாறு. ஆர்வக்கோளாறு இந்த பேர் நம்ம அவளுக்குலாம் வச்சிருக்கோம். நீங்க அவசரம் கொடுக்க. சரி, நம்ம இம்பட்டு தூரம் வந்துட்டோம். அவ வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு நாளைக்கு இந்த மாதிரி பொருள்லாம் வருதுன்னு தகவல் சொல்லிட்டு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வரணும் சொல்லிட்டு வருவோம். முறைப்படி அதுதான் செய்யணும் பார்த்துக்க. ஆமாம், நம்ம இவ்வளோ தூரம் வந்தது இந்நேரத்துக்கு அவங்க காதுக்கு நியூஸ் போயிருக்கோம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். கடைச்சி அந்த பைக் முதல்ல ஆஃப் பண்ணு. என்னவோ பைக் ரேஸ்ல கலந்துக்கிற மாதிரி தான் நினைப்பு. வண்டியே ஓட்ட தெரியல உனக்கு, வேற என்னத்துக்கு சீன் எல்லாம்? யாருக்கு வண்டி ஓட்ட தெரியல? எனக்கு தான். ஓஹோ, ஓட்ட தெரியாம தான் இம்புட்டு தூரம் வந்தா அவ்வளோ? பிறவு பட்ட பகல்ல எவனாவது இப்படி லைட்டை போட்டு ஓட்டுவானாடா? ஓ, அதான் உன் பிரச்சனையா? நான் வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு 4-5 பேர் சூப்பரா வந்துச்சுவ. கண்ணு தெரியலன்னு போட்டியா? டேய், உன் குசும்பு இருக்கு பாத்தியா, அதுக்கு கண்ணுல நான் பளிச்சுன்னு தெரியணுமேன்ட்டு தான் ஹெட்லைட்டை போட்டேன். மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. அவளுங்க மூஞ்சிலாம் உன் கண்ணுக்கு தெளிவா தெரியல, அதை நல்லா பார்க்கணுன்றதுக்காண்டி தானே நீ லைட்டை போட்ட. ஒத்துக்கோ, எதுக்கு இப்படி தேவையில்லாத வெட்டி வந்தாலாம் உனக்கு? அதானே, நாங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணிடவே கூடாது. நீங்க மட்டுமே எப்பவுமே ஹீரோவா இருங்க, நாங்க காமெடியனாவே இருக்கோம். வந்தது லேட்டு, இதுல பில்டப் வேற. ஃபிகர் வந்துச்சான், அதை உஷார் பண்ணணுமா? இல்லை, வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்து பேசு. என்ன, என் முகம் எம்புட்டு அழகா இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கா? உன் முகம் அழகா இருக்கான்னு பாக்கணும்லாம் ஆசை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் முகம் போற அழக பாக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. என்னது? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியும் போது உன் முகம் என்ன நீ கோணிக்கிட்டு போகுதுன்னு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை. உனக்கெல்லாம் ஃபிகர் எதுவும் மடியில, அந்த பொறாம. இல்லை, இப்பதான் சொன்னேன். அம்மா தானே, அவைய சும்மா இருப்பாவ. சரிதான் சரிதான்.
உனக்கு என்னம்மா ஏற்கனவே ஏய் என்ன 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 ஒன்றும் இல்லை. ஏன் பொண்ணுங்களை சைட் அடிக்க கூடாதா? உங்க மகன் மட்டும்தான் சைட் அடிக்கணுமா? காலையில தான் சொன்னியே ஒரு 2 ஃபிகர் வருது, என் பிள்ளைய உஷார் பண்ண சொல்லுன்னு. ஆனா நான் செஞ்சா மட்டும் குத்தமோ? பேசணும் ராஜா, கண்டிப்பா பேசணும். ஆனா பேசுறதுக்கு முன்னாடி பக்கம் பார்த்து பேசணும்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? பக்கம் பார்த்து பேசணுமா? அம்மா ஏதோ பொடி வச்சு பேசுறாங்களே. என்னம்மா நீங்க தானே வசந்துக்கு பரத்தால நிக்கிறிய? இங்க இல்ல ராஜா, அங்க அங்க பாரு. அக்கட சூடு நைனா. டேய் இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும்.